சண்டே மார்னிங் என்னடா கிச்சன் புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். வந்துட்டு குடல் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க, மட்டன் எடுத்து வந்துருந்தாங்க. அதுக்கு வந்து வெங்காயம் தக்காளிலாம் வணக்கி வச்சுட்டு ரெண்டு அடுப்புலையுமே ரெண்டையுமே வந்து எண்ணெய் கடுகு இஞ்சி பூண்டு ரெண்டு பாத்திரத்துலையுமே சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டன் குடல் ரெண்டு அடுப்புலையும் சேர்த்து ஒரே வகையில் கிண்டி விட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு நல்லா வதங்கி விட்டு அந்த தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறி உருண்டு வந்ததுக்கப்புறம் தான் மிளகாப்பொடி போடணும். அப்போ தான் வந்து குழம்பு சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து ஆட்டுக்கறிக்கு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குடல் குழம்புக்கு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்தோம்னா சூப்பரான குடல் குழம்பு ரெடி. அதோட குழம்பை வடிச்சிட்டு கொஞ்சமாக குடலுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக கறி மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வேக வச்ச கறியை சேர்த்து அதோட ரெண்டு கரண்டி குழம்பு வேக வச்சு ஊற்றி எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி.